எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சியோட பலன்களை சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி இந்த 3 பயிற்சியோட பலன்களை சேர்த்து ஒன்றா ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்ட உங்களுக்கான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் தற்போது உங்களுக்கு சனி தசையோ, குரு தசையோ அல்லது ராகு தசையோ அல்லது கேது தசை நடந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதோடு மட்டும் இல்லாமல் கடைசியாக பரிகாரங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவோணம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், அவிட்டம் முதல் 2 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுங்க. அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல சனி. மகர ராசிக்காரங்க கடந்த காலங்கள்ல பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டங்கள் படக்கூடாது அந்த அளவுக்கு கஷ்டங்களை கடந்த ஒரு 5 வருஷத்துல நீங்க பாத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, வேலை செய்யறதுலயும் சரி, பிரச்சனை, மனஸ்தாபம், ஒரு விட்டு கொடுத்து போகின்ற தன்மை குறைவா இருந்திருக்கும். எதுக்கெடுத்தாலும் ஒரு சண்டை, வீட்டுல பிரச்சனை. அது மட்டும் இல்லாம வருமானமும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்காது. பணத்தை போட்டு எங்கேயாச்சும் லாக் ஆகிறது, அல்லது வேலை செய்யற இடத்துல கூட பாத்தீங்கன்னா அதிகமான வேலை, குறைவான சம்பளம் இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி வயதிற்கு ஏற்ற மாதிரி நிறைய கஷ்டங்களை கடந்த காலங்களில் மகர ராசிக்காரங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்கும்? நிச்சயமா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கொடுக்கும். அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. ஏன்னா ராசிய குரு பகவான் பார்க்க போறார். மகரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிய குரு பகவான் பார்க்கறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா சில வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் குருவினுடைய பார்வை, அதாவது 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா குரு பகவான் ராசியை பார்ப்பார். ஸோ அந்த ஒரு தன்மை தற்போது உண்டாயிருக்கு. அதாவது 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிலை வந்து தற்போது உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருந்து அந்த கேதுவும் பார்த்தீங்கன்னா குரு பார்வையில இருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு பலம். ஸோ இந்த காலகட்டங்கள்ல இறை வழிபாட்டில் நீங்க அதிகமா மேற்கொள்ளும் போது நிச்சயமா அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். குறிப்பா நீங்க கடவுள்கிட்ட எதை நினைச்சு மனசார நீங்க வேண்டுறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க இந்த காலகட்டத்துல. அது மட்டும் இல்லாம திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் சரியாகுங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா குறையுங்க. அது மட்டும் இல்லாம திருமண வயதுல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமா நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறது, அந்த இடத்துல கேது அமர்ந்து குரு பகவான் பாக்குறது சிறப்பு. அப்போ விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் பக்கத்துல விநாயகர் கோயில் இருந்தா அதை போயிட்டு ஒரு வாட்டி வழிபட்டுட்டு அதன் பிறகு அந்த விஷயத்த ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லாவே வருங்க. அது மட்டும் இல்லாம தந்தைக்கும் உங்களுக்கும், தந்தை வழி வர்க்கத்துக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், பிரச்சனைகள் சரியாகும். மேலும் உங்க தந்தையாருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் அந்த ஆரோக்கிய குறைபாடு இனி வரும் காலகட்டத்தில் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானம் வலுப்பெறுதுங்க. ஏன்னா ஒரு பெண்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கணும், சரிங்களா? ஸோ 9ஆம் இடம் எந்த அளவுக்கு வலுவா இருக்கோ அதை பொறுத்து அந்த குழந்தை பாக்கியம் விடுறது ஏற்படும். ஸோ தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால யாரெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஐவிஎஃப் போன்ற ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா இப்ப நீங்க எடுக்கும் போது கண்டிப்பா சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும். இந்த காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலா எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? ஃபினான்ஷியலா ரொம்ப நல்ல ஒரு பீரியட் தான் இந்த காலகட்டம் மகரத்துக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி வலுத்து உட்கார்ந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஸோ நிச்சயமா வருமானம் நல்லா இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க போறீங்க, நல்ல ஒரு பண வரவை பார்க்க போறீங்க. அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு நிச்சயமா வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பா சுப விஷயங்கள் அதிகமா நடக்க போகுது இந்த காலகட்டத்துல. மேலும் ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனை,
அது மட்டும் இல்லாம கோர்ட்டு கேஸ்ன்னு வம்பு வழக்குன்னு எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த வழக்குகள் தற்போது சாதகமா அமையக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் இருக்குங்க. ஸோ ஓரளவு பார்க்கும்போது இந்த பீரியட் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலா ரொம்ப நல்ல ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா பாத்தீங்கன்னா இந்த காலத்துல ஸ்டடீஸ்க்கு ரொம்ப நல்லாவே உறுதுணையா இருக்கும் இந்த டைம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்காருங்க. குரு 5ஆம் இடத்துல இருந்தாவே நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார், நல்ல ஒரு அறிவாற்றலை கொடுப்பார், நல்ல ஒரு புத்தி கூர்மையை கொடுப்பார். சரிங்களா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டைம் தான் இந்த டைம். அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். அதே மாதிரி பேசுற வார்த்தைகள்ல கொஞ்சம் அவ்வப்போது கவனம் எடுத்துக்கணுங்க. எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பேச வேண்டாம். கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு அதன் பிறகு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த பேசுதா இருந்தாலும் சரி, அது செய்யும் போது ஓரளவுக்கு சிறப்பா வரும் இந்த காலகட்டத்துல. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கார். ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு 5ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. வாழ்க்கையில் அதாவது இந்த ராகுவுக்கு உகந்த இடம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடமான லாபஸ்தானம். ஸோ அந்த இடங்கள்ல ராகு கேதுகள் அமரும் போது வாழ்க்கையில வெற்றிகளை அதிகமா கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அந்த வெற்றி எப்படி கிடைக்கும்? அதற்கு முன்னாடி ஒரு அவமானம் ஏற்பட்டு அதன் பிறகுதான் அந்த வெற்றி கிடைக்கும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க தோல்வியுற்று ஒரு மன வருத்தம் ஏற்பட்டு அதன் பிறகு தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு வெற்றி அப்படின்றது உறுதியா கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. ஆனா கண்டிப்பா இந்த காலகட்டம் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போது. எடுத்த காரியத்துல மகர ராசிக்காரங்க வெற்றி பெற போறாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல நீங்க பட்ட அவமானங்களுக்கு தற்போது பதில் இனி வரும் காலகட்டத்துல கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்துல நடக்க தசாபுக்தி நீங்க குறிப்பா பார்க்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கோச்சார பலன்கள் அப்படின்றது ஒரு 40% தான் வேலை செய்யும். உங்க சுய ஜாதகம் ஒரு 60% வேலை செய்யும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை வந்து பிளே பண்ணும் இந்த இடத்துல. ஸோ ஓரளவு பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். வேலை தொழில் போன்ற அமைப்புகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யறதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறது, அதெல்லாம் கண்டிப்பா தேடி வருங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த இடத்த வலுப்படுத்துவார். அப்ப கண்டிப்பா பணம் அதிகமா வந்தே தரணும் இந்த காலகட்டத்துல மகரத்துக்கு. ஸோ எல்லா வகையிலும் நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்ல ஒரு டைம். வெளிநாடு போறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரா வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யும். வெளிநாட்டுல போய் அங்க வந்து இது நாள் வரைக்கும் ஒரு டெம்பரரியான ஜாப்ல இருந்தவங்க அல்லது வந்து ரொம்ப லோ சேலரியில இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ஒரு சேலரி கிடைக்கும். ஓரளவுக்கு சேலரியில நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சி ஓரளவுக்கு உங்களால சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த 3 பயிற்சியும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேது குரு பார்வையில இருக்காருங்க. நிறைய வந்து தான தர்மங்கள் அதிகமா பண்ணுங்க. கொஞ்சம் கோயிலுக்கு அதிகமா போயிட்டு வாங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு பண்றதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் அந்த பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு பண்றது நிச்சயமா ரொம்ப நல்லாவே வரும். அதுக்கடுத்து தசாபுக்தியை பார்க்கும்போது தற்போது உங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சனி தசை அதாவது சனி எங்க இருந்தா நல்லது பண்ணுவார்? முதல்ல வந்து மகர லக்னம் அல்லது மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உங்க ஜாதகத்துல லக்னத்திலேயோ அல்லது 3ஆம் இடத்திலேயோ அல்லது 4ஆம் இடத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்திலேயோ அல்லது 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சனி இருந்தாருன்னா நிச்சயமா நல்ல பலன்களை சனி கொடுப்பார். இந்த சனியை குரு சுக்கிரன் ஆகிய சுபர்களோ அல்லது வந்து சந்திரனோ அல்லது தனித்த புதனோ தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமா சனி தசை ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும். அடுத்த ஒரு 1.5 வருஷமும் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு கோல்டன் பீரியடா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த சனிக்கு செவ்வாய், சூரியன், ராகு, கேது இந்த 4 கிரகங்களுடைய தொடர்பு உங்க சுய ஜாதகத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நிச்சயமா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் பலன்கள் தலைகீழா தான் நடக்கும். அதுக்கடுத்து குரு தசை நடக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குரு எங்க இருக்காருன்னு பாருங்க. அதாவது மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற விரையாதிபதி. சரிங்களா? பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களுக்கு மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு நல்லது பண்றது பெருசா கிடையாது. ஆனா இருக்கிற இடத்தை பொறுத்து நல்லது நடக்கும். குறிப்பா 3ஆம் இடம், 5ஆம் இடம், அதற்கடுத்து 9ஆம் இடத்துல இந்த குரு பகவான் வரக்கூடிய காலகட்டங்கள் அல்லது லாபஸ்தானத்துல குரு இருந்தாலும் சரி, 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருந்தாலும் சரி, உங்க சுய ஜாதகத்துல கண்டிப்பா குரு நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த குருவுக்கு பாபகிரகங்களுடைய தொடர்பு கிடைக்காம இருக்கணும். சோ இந்த இடங்கள்ல குரு அமர்ந்து அவர் தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கடுத்து ராகு, அடுத்து கேது பாருங்க. இந்த ராகு கேதுக்கள் கொஞ்சம் வித்தியாசமான பிளானட். சரிங்களா? எப்பவுமே ஒரு ராகு தசை நல்லது பண்ணணும் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும், மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கணும்னா அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த ராகுவுக்கும் சரி கேதுவுக்கும் சரி சொந்த வீடு கிடையாது. நாங்க எந்த வீட்டுல நிக்கிறோமோ அந்த வீட்டுல அதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாங்க. சரிங்களா? அப்படியே அந்த ஒரு பச்சோந்தின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஒரு பச்சோந்தி எந்த இடத்துல போய் நிக்குதோ அந்த இடத்தோட கலரை அப்படியே அப்சர்வ் பண்ணி காமிக்கும். ஸோ அதே மாதிரிதான் இந்த ராகு கேதுவும்.
இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டோட அதிபதி எப்படி இருக்கார், நல்லா வலுவா இருக்காரா, ஸ்ட்ராங்கா இருக்காரா, வீக்கா இருக்காரான்னு பாருங்க. அவர் எப்படி இருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரி பலன்கள் அப்படியே டிட்டோவா கொடுப்பாங்க இவங்க. ஸோ அதுதான் இந்த ராகுவுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆனா ராகு தருகின்ற விஷயம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ராகு தசையில வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர், சரிங்களா? ஸோ அப்போ வந்து இப்ப ராகு தசை நடக்கிறவங்களுக்கு நிச்சயமா ராகு ஓரளவுக்கு வலுவா இருந்துட்டாருன்னா நிச்சயமா இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.